الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيله العليم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال نبينا صلى الله عليه وسلم كن في الدنيا كأنك غريب أو عابر السبيل صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரில்லாத பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவன் அல்லாஹ் என்கிற அந்த திருப்பெயரை போற்றியவனாகவும் புகழ்ந்தவனாகவும் அவனுடைய சாந்தியும் சமாதானமும் இந்த உலகத்திற்கோர் அருட்கொடையாம் நம் உயிரை விட மேலானவர் கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் சொல் செயல் அங்கீகாரங்களை
தங்களின் வாழ்க்கை நெறியாக மாற்றி அமைத்துக் கொண்ட உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும், குறிப்பாக சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களிலேயே சிறப்பான நாளாக இருக்கிற ஜும்மாவுடைய தினத்தில் இறைவனால் நம் மீது விதியாக்கப்பட்டிருக்கிற வாராந்திர கடமையான ஜும்மா என்ற சிறப்பான வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் அல்லாஹ்வினுடைய அருளும் பரக்கத்தும் நிறைந்த அவனுடைய ஆலயத்தில் ஒன்று கூடி அமர்ந்திருக்கின்ற நம் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்கிற பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த ஜும்மா பயானை நான் ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல்வேறான படைப்பினங்களை, பல ஜீவராசிகளை, பல உயிரினங்களை நம்மால் எண்ணி முடிக்க முடியாத, கணக்கில் அடங்க முடியாத அளவிற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைப்பினங்களை படைத்து எல்லா படைப்பினங்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சரியான பக்குவத்தோடு அல்லாஹ் பராமரித்துக் கொண்டிருக்கிறார். இப்படி இறைவனால் ஏராளமான படைப்பினங்கள் படைக்கப்பட்டிருந்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அருள்மறையான திருமறை குர்ஆன் வசனத்திலே சொல்லுகிற பொழுது வலக்கது கர்ரம்னா பனி ஆதம் என்று அல்லாஹ் சொல்கிறார். என்னால் படைக்கப்பட்ட படைப்பினங்களிலேயே ஆகச் சிறந்த படைப்பாக, மேன்மைக்குரிய படைப்பாக, சிறப்பிற்குரிய படைப்பாக ஆதமிலே இருந்து உருவாகி இருக்கிற இந்த மனித சமுதாயம் தான் என்னால் படைக்கப்பட்ட படைப்பினங்களிலேயே ஆக பெரும் சிறப்பிற்குரிய படைப்பு என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனித படைப்பை மேன்மைப்படுத்தி சலாஹித்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றார். அப்படி சிறப்பு வாய்ந்த மனிதன் இந்த உலகத்திலே அவனுடைய வாழ்க்கையை எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும், அவனுக்கு என்ற ஒரு வாழ்க்கையை நாம் வழங்கி இருக்கிறோம். அந்த வாழ்வினுடைய துவக்கமும் முடிவும் இருக்கிறது. இப்படியான இந்த வாழ்க்கையை அவன் என்ன மன கண்ணோட்டத்தோடு, எந்த சிந்தனையோடு, எப்படிப்பட்ட ஒரு வாழ்வியல் முறையை, வாழ்வியல் நெறியை வாழ வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆன் வசனங்கள் மூலமாகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை வழிகாட்டி அதன் அடிப்படையிலேயும் மிக தெளிவாக நாம் இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும், எந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே, எந்த சிந்தனையின் அடிப்படையிலே வாழ வேண்டும் என்பதை மிக தெளிவாக நமக்கு இந்த மார்க்கம் சொல்லி தந்திருக்கிறது. இப்ப இந்த உலகத்திலே நாம எப்படி வாழ வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற பொழுது புகாரி என்கிற செய்தியிலே, புகாரி என்கிற ஹதீஸ் கிதாபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற செய்தி, குன்ஃபி துன்யா கஅன்னக கரீப் அவ் ஆபிரி சபீல், நீங்கள் இந்த உலகத்திலே வாழ்வதாக இருந்தால் ஒரு அந்நியரை போல வாழ்ந்து கொள்ளுங்கள், இல்லை என்று சொன்னால் ஒரு வழிப்போக்கனை போல வாழ்ந்து கொள்ளுங்கள். இந்த உலகத்திலே நாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையினுடைய சூழல், இந்த வாழ்க்கை முறை, இந்த வாழ்வியல் எப்படி இருக்க வேண்டும் என்றால், ஒரு அந்நியர் எப்படி வாழ்வார்? அந்நியர் என்றால் உதாரணத்திற்கு நாம இங்க திருப்பூரில இருந்து சென்னைக்கு ஒரு மருத்துவ ரீதியாகவோ அல்லது ஒரு வியாபார ரீதியாகவோ ஒரு 4 நாள் பயணமாக சென்னைக்கு போறோம்னு வைங்களேன். இப்ப இங்கிருந்து நம்ம சென்னைக்கு போகும்போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட மாட்டோம். நமக்கு தேவையான ஃப்ரிட்ஜ் இருக்கும், வாஷிங் மிஷின் இருக்கும், ஏசி இருக்கும், நம்ம வீட்டில் கிரைண்டர், மிக்சி, இப்படி தேவையான எல்லா பொருட்களும் வீட்டிலே வைத்திருப்போம். இந்த எல்லாத்தையும் எடுத்துட்டு நாம சென்னைக்கு போக மாட்டோம். அந்த 4 நாள் என்ன பயண தேவை இருக்குமோ, ஒரு 2 ட்ரெஸ் எடுத்து வைப்போம், கொஞ்சம் நமக்கு வழி செலவுக்கு பொருளாதாரத்தை எடுத்து வைப்போம், நம்முடைய மொபைலை எடுத்து வைப்போம், அதற்கான சார்ஜர், இப்படி இந்த 4 நாள் பயணத்திற்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கொண்டு நாம் என்ன செய்வோம், சென்னைக்கு போயிட்டு திரும்ப வந்துடுவோம். நீ இந்த உலகத்தில் அப்படியான ஒரு சிந்தனையில வாழ்ந்து கொள். இந்த உலகத்தில் நிரந்தரமா இருக்க முடியாது.
இந்த உலகத்திற்கு பிறகான ஒரு வாழ்க்கை இருக்கிறது. இந்த உலகத்திலே ஒரு பயணி எப்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வானோ அப்படி நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லித் தருகிறார். அப்படி உங்களால் முடியாவிட்டால் ஒரு வழிப்போக்கன் எப்படி வாழ்வானோ அப்படி வாழ்ந்து கொள்ளுங்கள். வழிப்போக்கன் என்று சொன்னால் நம்மிடத்துல யாசகம் கேட்பார்கள், சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு, ஏதாவது சாப்பாடு கொடுங்க. அந்த யாசகம் கேட்கக்கூடியவருடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பாருங்கள். எல்லை இல்லாத வாழ்க்கை, எந்த லட்சியமும் இல்லாத வாழ்க்கை. நீங்கள் இரவு நேரத்தில் எங்கே படுத்து தூங்குவீர்கள் தெரியாது. எங்கே இடம் இருக்கிறதோ, எந்த பிளாட்பார்ம்ல இடம் இருக்கிறதோ அங்கே நாங்கள் படுத்து உறங்குவோம். இங்கேதான் தினமும் படுத்து உறங்குவோம். இதுதான் எங்களுடைய தினந்தோறும் நாங்கள் படுத்து உறங்கக்கூடிய இடம் என்று அவர்கள் எதையும் சொல்ல முடியும். நமக்கு இப்ப அடுத்த வேளை சாப்பாடு என்ன சொல்லுவோம். ஒரு யாசகம் கேட்கக்கூடிய வழிப்போக்கிடத்தில் நீங்கள் அடுத்த வேளை என்ன சாப்பிடுவீர்கள் தெரியாது. இப்படி எப்படி எந்த ஒரு லட்சியமும் இல்லாத வாழ்க்கையிலே எந்த சிந்தனையும் இல்லாமல் ஒரு வழிப்போக்கன் எப்படி வாழ்வானோ அப்படி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள். இப்படி நீங்கள் இந்த உலகத்திலே வாழ வேண்டும். இதுதான் உலகத்தினுடைய வாழ்க்கை முறை என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு எடுத்து சொல்கிறார்கள். இப்படி சொன்னதோடு மட்டுமில்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களோடு அவர்கள் காலத்திலே வாழ்ந்த சஹாபாக்களும் அப்படியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள் என்பதை பல ஹதீஸ்களிலே இருந்து, பல வரலாற்று சம்பவங்களிலே இருந்து நம்மால் நிதர்சனமாக பார்க்க முடியும். அவர்கள் இந்த உலகத்திலே எப்படி வாழ்ந்தார்கள், இந்த உலகத்திற்கும் அவர்களுக்குமான தொடர்பு எப்படி இருந்தது என்பதை ஏராளமான ஹதீஸ்களிலே நாம என்ன செய்திருக்கிறோம், பல பயான்களிலே கேட்டிருக்கிறோம், பல புத்தகங்களிலே பல ஹதீஸ்களை படித்திருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சஹாபாக்களை பார்த்து திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், ரலியல்லாஹு அன்ஹும் வரலுவன், இந்த சஹாபாக்களை நான் பொருந்திக் கொண்டேன், என்னை இந்த சஹாபாக்கள் பொருந்திக் கொண்டார்கள். என்னுடைய பொருத்தத்தை பெற்று இந்த உலகத்திலே வாழ்ந்தவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரோடு அவர்கள் காலத்திலே வாழ்ந்த சஹாபாக்கள். திருமறை குர்ஆனிலே சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய தியாகத்தை பற்றி நிறைய சொல்லி காட்டுகிறார். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொன்னார்கள், என்னுடைய தோழர்கள் இந்த சஹாபாக்கள் எப்படி சிறப்பிற்கு உரியவர்கள் என்றால், சமகாலத்திலே வாழக்கூடிய நாம் உஹது மலை அளவிற்கு தர்மம் செய்கிறோம். ஆனால் என்னுடைய தோழர்கள் சஹாபாக்கள் அவர்களினுடைய ஒரு கையின் அளவோ ஒரு கையின் பாதி அளவோ தர்மம் செய்வார்கள் என்றால், நாம் உஹது மலை அளவுக்கு கொடுத்தோமே, அதை விட என்னுடைய தோழர்கள் சஹாபாக்கள் செய்த தர்மம் தான் அல்லாஹ்விடத்திலே சிறந்தது என்றார்கள். அப்ப அப்படியான ஒரு வாழ்க்கையை அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், மறுமை சிந்தனையோடு வாழ்ந்தார்கள். என்றைக்காவது நிச்சயம் ஒரு நாள் நாம் மரணிக்க போகிறோம் என்கிற மரண சிந்தனையோடு வாழ்ந்தார்கள். தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள். இப்படிதான் நாமும் மறுமை சிந்தனையோடு வாழ்கிறோம். நமக்கும் மரண சிந்தனை இருக்கிறது. யாராவது மரணம் இல்லை என்று சொல்கிறோமா? சமகாலத்திலே வாழக்கூடிய உலகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை கோடி பேர் மக்களும் 800 கோடி மக்கள்கிட்ட போய் கேட்டாலும் அனைவரும் சொல்லுவார்கள், நிச்சயம் ஒரு நாள் நான் மரணிப்பேன், இந்த உலகத்திலே இருந்து நான் பிரிந்து இந்த உலகத்திற்கும் எனக்குமான சம்பந்தம் இல்லாத ஒரு நாள் நிச்சயம் வரும் என்று இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லோருக்கும் தெரியும். நிச்சயம் மரணிப்போம் என்று தெரியும். ஆனால் இந்த உலகத்திலே என்றைக்காவது மரணிக்க போகிறோம் அப்படியான சிந்தனையோடு வாழ்கிறோமா? இந்த மரணத்திற்கு பிறகு மறுமை என்கிற ஒரு மகத்தான வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கையிலே இந்த உலகத்திலே நீ எப்படி வாழ்ந்தாய், இந்த உலகத்தில் உன்னுடைய வாழ்க்கை முறையை வைத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விசாரணை நடத்துவான். அந்த விசாரணையுடைய முடிவிலே நாம் நல்லவர்களாக, இறை நம்பிக்கையாளர்களாக, அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்குரியவர்களாக வாழ்ந்திருந்தோம் என்றால் உனக்கு சொர்க்கம். அப்படி நீங்கள் வாழவில்லை என்றால் உங்களுக்கு நரகம். அந்த நரகத்தினுடைய அமளி துமளி நமக்கு தெரியும். தெரிந்தும் கூட இந்த உலகத்திலே அந்த நம்பிக்கையை நாம் மனதளவில் வைத்திருக்கிறோம், அதை வாழ்வியலிலே வைத்திருக்கிறோம். சிந்தித்து பாருங்கள். மறுமை சிந்தனை இருக்கிறது, மரண சிந்தனை இருக்கிறது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே அது வெளிப்படுகிறதா? நம்முடைய வாழ்க்கையிலே அது பிரதிபலிக்கிறதா?
என்று சற்றே நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால் சகாபாக்களுக்கும் நமக்குமான வித்தியாசம் ஒரு மலைக்கும் மடுவுக்கான வித்தியாசம் இருக்கிறது. அவர்கள் இந்த உலகத்திலே மறுமைக்காக தங்களின் உயிரை தியாகம் செய்தார்கள், மறுமைக்காக தங்களினுடைய பொருளாதாரத்தை தியாகம் செய்தார்கள், மறுமைக்காக தங்களுடைய குடும்பத்தை தியாகம் செய்தார்கள். ஆனால் இன்றைக்கு மறுமை சிந்தனை இருக்கிறது, மரண சிந்தனை இருக்கிறது, நிச்சயம் மரணிப்போம் என்று நாம் நினைக்கிறோம், மரணத்திற்கு பிறகு மறுமை என்கிற வாழ்க்கை இருக்கிறது என்று நினைக்கிறோம். ஆனால் அப்படியான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோமா? சிந்தித்து பாருங்க. அப்ப அப்படி நம்மளால வாழ முடியல, சகாபாக்கள் அளவுக்கு நம்மளால தியாகம் செய்ய முடியல, சகாபாக்கள் செய்த அளவிற்கு நம் பொருளாதாரத்தை நம்மளால தியாகம் செய்ய முடியல. இப்ப என்ன காரணம்? ஏன் அவர்களை போன்ற ஒரு வாழ்க்கையை நம்மால் வாழ முடியவில்லை? ஆனால் வாழ முடியணும். ஏன்? அல்லாஹ்வுடைய தூதருடைய கடைசி வார்த்தை அதுதான். ஹஜ்ஜத்துல் விதா என்று சொல்லக்கூடிய நபிகள் நாயகத்தினுடைய இறுதி ஹஜ் பெருநாள் உரை. அதில் அல்லாஹ்வுடைய தூதர் கடைசியாக சொன்ன வார்த்தை என்னவென்றால், பல்லிகு அன்னி வலவாயா, இங்கு வந்தவர்கள் வராத மக்களுக்கு இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்லுங்கள், உங்களை விட அவர்கள் இந்த மார்க்கத்தை அதிகம் பின்பற்றுவார்கள் என்று சொன்னார்கள். அப்ப நாம சகாபாக்களை விட இந்த மார்க்கத்தை அதிகம் பின்பற்ற முடியும். சகாபாக்களுக்கு இணையான ஒரு மறுமை சிந்தனையோடு நம்மால் வாழ முடியும். சகாபாக்களுக்கு நெருக்கமான மரண சிந்தனையோடு நம்மால் வாழ முடியும். ஏன்? சொன்னது அல்லாஹ்வுடைய தூதர். ஆனால் நம்மளால வாழ முடியல. பயான் கேட்கிற பொழுது கொஞ்சம் ஈமான் கூடுகிறது, அடுத்த வேளையிலிருந்து சரியா தொழுகணும், உள்ளத்துல ஒரு மரணம் ஏற்படுகிறது, அந்த மௌத்து வீட்டுக்கு போறோம், கபிரஸ்தானுக்கு போறோம், ஒரு விதமான நடுக்கம் ஏற்படுகிறது, ஐயோ நாமும் மரணிக்க போகிறோமே, நம்முடைய வாழ்க்கை எப்படியா இருந்தால் என்னவாகுவது என்று ஒரு சிந்தனை வருகிறது, காணாமல் போய்விடுகிறது. ஆனால் சஹாபாக்கள் இஸ்லாத்தை ஏற்று மரணித்த வரைக்கும் மறுமை சிந்தனையோடு வாழ்ந்தார்களே, மரண சிந்தனையோடு வாழ்ந்தார்களே. ஏன் நம்மால் வாழ முடியவில்லை? அதற்கான காரணம் என்ன அப்படி என்று நாம் ஆய்வு செய்து பார்க்கிற பொழுது என்ன காரணம்? ஏன் மறுமை சிந்தனை வருகிறது, மறைந்து விடுகிறது? மரண சிந்தனை வருகிறது, ஏன் மறைந்து விடுகிறது என்ற அந்த காரணத்தை நாம் பார்க்கிற பொழுது ஒரே ஒரு காரணம் தான். அதை சரியான முறையிலே நாம் எடை போட்டு அதை மிகச் சரியான கண்ணோட்டத்திலே நாம் ஆய்வு செய்து அணுகினோம் என்று சொன்னால் சகாபாக்களை போன்ற ஒரு வாழ்க்கையை இந்த உலகத்திலே நம்மால் வாழ முடியும். சகாபாக்கள் எப்படி மறுமை சிந்தனையோடு மரண சிந்தனையோடு இருந்தார்களோ அப்படியான ஒரு வாழ்க்கையை நம்மால் வாழ முடியும். அது என்ன காரணம் என்றால் ஒன்றே ஒன்று, பொருளாதாரம், காசு தான். மனுஷன் காசை பார்த்துட்டா அல்லாம மறந்துடும். காசை பார்க்கிற வரைக்கும் மரண சிந்தனை இருக்கிறது, மறுமை சிந்தனை இருக்கிறது. பொருளாதாரம் என்று வந்து விட்டால், பணம்னு வந்துட்டா அல்லாஹ்வை மறந்து விடுகிறோம், மறுமையை மறந்து விடுகிறோம், மரணத்தை மறந்து விடுகிறோம். ஆனால் சஹாபாக்கள் அப்படி இருக்கல. அவர்கள்ட்ட பொருளாதாரம் இருந்த நேரத்திலேயும் மறுமை சிந்தனையோடு இருந்தார்கள், பொருளாதாரம் இல்லாத நேரத்திலேயும் மரண சிந்தனையோடு இருந்தார்கள். இப்ப நம்மளால் அப்படி இல்லாமல் இருப்பதற்கு இந்த பொருளாதாரம் தான் மிக முக்கிய காரணமாக இருக்கிறது. அதுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ், உங்களின் பொருளாதாரமோ உங்களினுடைய பிள்ளைகளோ உங்களை அல்லாஹ்வின் நினைவை விட்டு திருப்பி விட வேண்டாம். என காசு திருப்பும், அதான் அல்லாஹ் சொல்றான். மறுமை சிந்தனையை விட்டு உங்களை எதை திசை திருப்பினா இந்த காசு திசை திருப்பும். இந்த பொருளாதாரம் அல்லாஹ்வின் நினைவை விட்டு உங்களை திருப்பும். அதுதான் அல்லாஹ் சொல்கிறான், உங்களை திருப்பி விட வேண்டாம். திருமறையில இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், ஸுய்யின லின்னாஸி ஹுப்பு ஷஹவாத்தி மினன் நிசாஇ வல் பனீன். இந்த உலகம் என்பது, இந்த உலகத்திலே உங்களுக்காக நாம் வழங்கி இருக்கிற இந்த பொருளாதாரமும் உங்களினுடைய மனைவிமார்களும் அற்பத்திலும் அற்பமானது. நீ காசை பெருசா நினைக்கிற, மரணத்தை விட இந்த காசை பெருசா நினைக்கிற, மறுமையை விட இந்த பொருளாதாரத்தை பெருசா நினைக்கிற, ஆனா இது ரொம்ப அற்பமானதுப்பா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். இப்ப பொருளாதாரத்தை பார்த்தால்தான் நாம் அல்லாஹ்வை மறந்து விடுவோம், மறுமை என்கிற அந்த வாழ்க்கை இருக்கிறது என்பதை மறந்து விடுவோம். அதிலேயும் இன்னும் கூடுதலாக எப்ப இன்னும் ரொம்ப மோசமா நாம
இந்த உலகத்திலே இருக்கிறோம் என்றால், மறுமையை அறவே எப்பொழுது மறக்கிறோம் என்றால், மரணம் நமக்கு நிச்சயமாக வரும் என்பதை அறவே எப்பொழுது மறக்கிறோம் என்றால், நம்மோடு இருக்கக்கூடியவன் நம்மை விட பொருளாதாரத்திலே கொஞ்சம் மேல வந்துட்டா நம்மளால உலகத்திலே நிதானமா வாழ முடியல. என் கூட தான் கட்டிங் வெட்டிட்டு இருந்தா திடீர்னு கார் வாங்கிட்டான், என் கூட தான் பேக்கிங் பண்ணிட்டு இருந்தா திடீர்னு வீடு கட்டிட்டான் என்று மற்றவர்களை அவர்களுடைய பொருளாதாரத்தை பார்த்து இதே போன்று நாமும் சம்பாதிக்கணும், இப்படியான ஒரு முன்னேற்றம், இப்படியான வாழ்க்கையினுடைய ஒரு மேல போறது, நாமும் இப்படி போக வேண்டும் என்ற அந்த பேராசையின் காரணமாக மறுமையை இன்றைக்கு மறந்துவிடும். மரணம் வரும் என்பதை மறந்துவிடும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனினுடைய 20வது அத்தியாயம் சூரத்து தாகாவினுடைய 131வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள், மிக தெளிவாக எடுத்து சொல்கிறான். முகம்மதே, சோதிப்பதற்காக இந்த உலகத்தில் நாம் சில பேருக்கு பொருளாதாரத்தை கொடுப்போம். அந்த பொருளாதாரத்தின் பக்கம் உன்னுடைய கண்களை நீட்டாதீர். நாம் ஒருத்தருக்கு காசு கொடுத்திருக்கிறோம்னா, ஒருத்தர் பொருளாதாரத்தை அதிகம் கொடுத்திருக்கிறோம்னா அவர்களை சோதிப்பதற்காகத்தான். காசு இருக்கிறவருக்கு நாம் அவரை சோதிப்பதற்காக இந்த பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறோம். உன்னுடைய கண்களை அந்த பொருளாதாரத்தின் மீது நீட்டாதே என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றார். ஏனென்றால் இன்றைக்கு அந்த அடுத்தவர்களுடைய வாழ்க்கையை நம்மோடு ஒப்பிட்டு பார்த்துதான் பல குடும்பம் இன்றைக்கு நாசமா போகுது. பக்கத்து வீட்டுக்காரன் 2 பவுன் நெக்லஸ் வாங்கிட்டான், நீ இன்னும் காலாகாலமா சம்பாதிச்சுட்டு இருக்கிற, உன்னை கல்யாணம் பண்ணி நான் என்ன சுகத்தை கண்டேன்னு ரொம்ப சர்வசாதாரணமாக பெண்கள் ரொம்ப ஈஸியா இந்த வார்த்தையை சொல்லி விடுகிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் கடுமையான ஒப்பந்தம் எடுத்திருக்கிறீர்கள் உங்களுடைய கணவனிடத்திலே, உங்களுடைய மனைவியிடத்திலே நீங்கள் கடுமையான ஒப்பந்தம் எடுத்திருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ரொம்ப லேசாக சொல்கிறோம், உன்னை திருமணம் முடிச்சு நான் என்ன சுகத்தை கண்டேன், இதோ பக்கத்து வீட்டுக்காரர் 2 பவுன் தங்க செயினை வாங்கி கொடுத்தார், இதோ பக்கத்து வீட்டுக்காரர் வாஷிங் மிஷின் எடுத்துட்டான், இதோ பக்கத்து வீட்டுக்காரர் ஏசி வாங்கிட்டான், நம்மளால வாங்க முடியல என்று அந்த பொருளாதாரத்தின் பக்கம் நம்முடைய சிந்தனையை, நம்முடைய உள்ளத்தை திசை திருப்பி இன்றைக்கு பல குடும்பம் நடுத்தருவில் இருப்பதை பார்க்கிறோம். காசு இல்லை, நம்மளும் வாங்கணும், கடன் வாங்கலாம், வட்டிக்கு வாங்கலாம், அதை கட்ட முடியாமல் சிரமப்பட்டு சுயமரியாதையை இழந்து இன்றைக்கு பல பேர் நடுத்தருவில் இருப்பதை பார்க்கிறோம். இப்ப இப்படியான ஒரு வாழ்க்கை முறை நாம் வருவதற்கு பொருளாதாரம் தான் அடிப்படை காரணம். ஆனால் சகாபாக்கள் இந்த பொருளாதாரத்தை மிக சரியான முறையில கையாண்டார்கள். பொருளாதாரம் வந்த நேரத்திலேயும் அவர்கள் மறுமையை விட்டு திசை திருப்பர். பொருளாதாரம் இல்லாத நேரத்திலே வறுமை மிக மிக கடுமையான வறுமை. இன்றைக்கு நாம் வாழ்கிறோமே, யாராவது சாப்பாட்டுக்கு வழி இல்லை அதனால கடன் வாங்கின ஒரு ஆள் சொல்ல முடியுமா? ஒருவர். ஏங்க என்னால சாப்பிட வழி இல்லைங்க, அடுத்த வேலை சாப்பிட முடியல, என் மனைவிக்கு சோறு இல்லை, என் பிள்ளைக்கு சோறு இல்லை, அதனால நான் கடன் வாங்கினேன், ஒருவர் சொல்ல முடியுமா? போடுவதற்கு ட்ரெஸ் இல்லை, என்னுடைய மானத்தை மறைக்க ட்ரெஸ் இல்லை, அதனால நான் வட்டிக்கு வாங்கினேன், ஒருவர் சொல்ல முடியுமா? நம்முடைய எல்லா பொருளாதார கடனாக இருந்தாலும், நாம வட்டிக்கு வாங்குறதாக இருந்தாலும் ஆடம்பரத்திற்காகத்தான், வீண் விரயத்திற்காகத்தான். இப்ப இந்த பொருளாதாரத்திலே ஒரு சரியான பார்வை, ஒரு சரியான கண்ணோட்டம் நம்மிடத்திலே இருக்கும் என்று சொன்னால், நிச்சயமாக சகாபாக்கள் எப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்களோ, அவர்கள் எப்படி இந்த உலகத்திலே வாழ்ந்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றார்களோ, வாழக்கூடிய காலத்திலேயே நீங்கள் சொர்க்கத்திற்கு உரியவர்கள் என்று நற்செய்தி சொல்லப்பட்டதோ, அப்படியான ஒரு வாழ்க்கை நம்மாலும் வாழ முடியும். எப்ப வாழ முடியும்? இந்த பொருளாதாரத்தில் ஒரு சரியான பார்வை இருந்தாலும். இந்த பொருளாதாரத்தில் தான் மனிதன் அல்லாஹ்வை மறக்கிறான், மறுமையை மறக்கிறான், மரணத்தை மறக்கிறான். இந்த பொருளாதாரத்தை சம்பாதிக்கக்கூடிய, அதை செலவு செய்யக்கூடிய நாம் நம்முடைய உள்ளத்திலே ஆழமான ஒரு சிந்தனையை ஏற்படுத்த வேண்டும். நாம் 1 ரூபாய் சம்பாதித்தாலும் அது ஹலாலாக இருக்க வேண்டும், 1 ரூபாய் செலவு செய்தாலும் அதுவும் ஹலாலாக இருக்கும். இதை நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக பதிவு செய்து, இப்படியான ஒரு வாழ்க்கை முறை நமக்காகவே நாம ஒரு வேலையை போட்டுக் கொண்டோம் என்று சொன்னால், மற்றவன் இப்படி பார்க்கிறான், அதுலதான் நம்ம நாசமா போறோம்.
யாராவது ஒருத்தர் வந்துட்டு ஏப்பா இப்படியான ஒரு செல்ல இன்னும் வச்சிருக்கிற அப்படின்னு கேட்டா இன்னும் நம்மளை இப்படி கேவலப்படுத்திட்டானே, வாங்கணும் ஐபோன் உடனே 80,000 ரூபாய்க்கு போடு கடன் வட்டி, இப்படி போனோம்னா நாசமா போச்சு. ஏப்பா இன்னும் நீ பழைய வண்டி தான் வச்சிருக்கிறியா? ஆமா பழைய வண்டி தான் வச்சிருக்கிற, நல்லா இருக்கிறேன்னு போயிட்டோம்னா இது மிகப்பெரிய ஒரு உளவியல் மந்திரம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, நபியே நாம் சோதிப்பதற்காக சில பேருக்கு கொடுத்த பொருளாதாரத்தின் பக்கம் உன்னுடைய கண்ணை நீட்டாதேன்னு சொல்றானே, இது சாதாரணமா கடந்து போகக்கூடிய வார்த்தை இல்லை. இந்த உலகத்திலே நாம் வாழ்வதற்கான ஒரு அச்சாணி, ஒரு மிகப்பெரிய வாழ்வியல் மந்திரத்தை அல்லாஹ் சொல்கிறான். ஏனென்றால் இன்றைக்கு மற்றவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து நம்முடைய வாழ்க்கையை வாழ்கிறோம். அல்லாஹ் சொல்றான், ஓ வாழ்க்கையை நீ வாழு, உனக்கு கொடுத்திருக்கிற இந்த வாழ்க்கை என்பது நான் கொடுத்ததுப்பா, அடுத்தவனுக்காக நீ வாழாத, ஓ வாழ்க்கையை நீ வாழு என்கிற ஒரு வாழ்வியல் மந்திரத்தை அல்லாஹ் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறான். ஒரு உளவியல் மந்திரத்தை சொல்லி தருகிறான். ஏவன் என்ன வேணாலும் பார்த்துட்டு போட்டோம், நான் அல்லாஹ்வுக்காக வாழ்றேன், இந்த உலகத்துல கொஞ்ச நாள் இருக்க போறேன், இதற்கு பிறகு நிலையான வாழ்க்கை இருக்கிறது, அங்கே எனக்கு அல்லாஹ் எல்லாத்தையும் கொடுப்பான். R15 எனக்கு அங்கே கிடைக்கும், ஐபோன் அங்கே கிடைக்கும், தங்க சங்கிலி அங்கே கிடைக்கும், ஏசியா அங்கே கிடைக்கும். இங்கே வசதி இருந்தால் வாங்கலாம், தப்பு கிடையாது. பொருளாதாரம் இருக்கு, ஏசியே வாங்க கூடாது, என்னங்க பயான் இப்படி சொல்லிட்டு, அப்படி இல்லை. கடன் வாங்கி வாங்காதீங்க, அடுத்தவனை பார்த்து வாங்காதீங்க. சில பேர் வீட்டுல ஒரு பொருள் வச்சிருப்பாங்க, இது எதுக்கு, பக்கத்து வீட்டுக்காரன் வாங்கலாம் அதனால வாங்கினேன். உனக்கு என்ன பயன்? ஒரு பயனும் இல்லை. ஆனா ஒரு பயனும் இல்லாமையா வாங்கினேன்? ஆமா தேவையே இல்லைங்க, பக்கத்து வீட்டுக்காரன் வாங்கினாலும் நம்மளையும் போட்டு நச்சரிச்சு வாங்க வச்சுட்டா அதனால வாங்கிட்டேன். எத்தனை பேர் எத்தனை பொருளை சொல்கிறார்கள். இப்படியான வாழ்க்கை மந்திரத்தை இந்த மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. இப்ப பொருளாதாரத்தில் நாம் சம்பாதித்தாலும் செலவு செய்தாலும் அது ஹலாலாக இருக்க வேண்டும் என்கிற அந்த சிந்தனையோடு நாம் இந்த உலகத்திலே வாழ்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்மால் மறுமை சிந்தனையோடு மரண சிந்தனையோடு, நபிகள் நாயகம் சொன்னார்களே ஆரம்பத்திலே நான் சொன்னேனே, நீங்கள் இந்த உலகத்திலே வாழ்வதாக இருந்தால் ஒரு அந்நியரை போல இல்ல ஒரு வழிப்போக்கரை போல உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள் என்று. அப்படியான ஒரு வாழ்க்கையை நம்மால் வாழ முடியும். அப்படி வாழக்கூடிய நல்ல மக்களாக வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று கேட்டு என்னுடைய முதல் உரையை முடிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதினில் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் பொருளாதாரம் தான் நாம் அல்லாஹ்வினுடைய நினைவை விட்டும், அல்லாஹ்வினுடைய நினைவு அப்படின்னா அது பல பொருள் அடங்கியது. இப்ப தொழாமல் இருக்கிறோம், நேரம் வருகிறது, பள்ளிவாசலிலே பாங்கு சொல்கிறார்கள், சத்தம் கேட்கிறது, இருந்தாலும் நம்ம கம்பெனியில வேலை செய்யறோம்னா என்ன காரணம்? அல்லாஹ்வை மறக்கிறோம், அதுதான் காரணம். அந்த நேரத்தில் அல்லாஹ்வினுடைய தன்மை, அவனுடைய ஆற்றல், அவனுடைய எல்லாமே நம்முடைய கண்ணிற்கு ஞாபகம் வந்ததென்றால் வேலையை விட்டுட்டு தொழுகைக்கு வந்துருவோம். எப்ப நம்ம அல்லாஹ்வை மறக்கிறோமோ அப்ப நம்முடைய அமல்களிலே இருந்து, நல்ல காரியங்களிலே இருந்து, நன்மையிலே இருந்து நாம் விலகி கொண்டே இருக்கிறோம். ஆனால் சஹாபாக்கள் அப்படி விலகல. எல்லா நேரத்திலேயும் அவர்கள் அல்லாஹ்வினுடைய நினைவோடு இருந்தார்கள். அதுக்கு இன்னொரு காரணம் இருக்கிறது. என்ன காரணம் என்றால், அவர்கள் தங்களிடத்தில் இருந்த பொருளாதாரத்தை மக்களுக்கு வாரி வழங்கினார்கள். இது தனக்குன்னு எடுத்து வைக்கல. பொருளாதாரத்தில் மட்டும்தான் இந்த உலகத்திலே ஒரு மனநிலை இருக்குதுங்க, ஒரு உளவியல் இருக்கிறது. என்னவென்றால், எல்லாத்தையும் மனுஷன் போதும் என்ற ஒரு மனநிலைக்கு வருமா. நீங்க 10 கிலோ பிரியாணி வாங்கி கொடுங்க, ஒரு 1/2 கிலோ பிரியாணி சாப்பிட்டுட்டு இது எனக்கு போதும் மற்றவங்களுக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லுவோம். ஒரு 10 லிட்டர் தண்ணியை வச்சீங்கன்னா 1/2 லிட்டர் தண்ணியை குடிச்சிட்டு ஒரு 9 லிட்டர் தண்ணி நீங்க மற்றவங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த பொருளாதார நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் இது எனக்கு போதுங்க, இதை பக்கத்துல கொடுங்க ஒரு காலத்திலேயும் மனிதன் சொல்ல மாட்டார், யாரும் சொல்ல மாட்டார். இந்த பொருளாதாரத்தில் தான் போதும் என்கிற அந்த மனநிலை மனிதனுக்கு வரவே வராது. இதை நபிகள் பெருமானார் ரொம்ப அழகான முறையிலே சொல்வார்கள். எப்படி சொன்னார்கள் என்றால், ஆதமுடைய மகனுக்கு 2 தங்க நீரோடை வழங்கப்படுகிறது. ஒரு குட்டை எல்லாம் இல்லை, கிணறு குட்டை ஒரு வாளி அளவுக்கு அப்படின்னு சொல்லல, தங்க நீரோடை. நீரோடை அப்படின்னா ஒரு ஆறு,
உங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு ஆறு ஓடிக்கிட்டே இருக்குது, அந்த ஆறு முழுக்க தங்கமா இருக்குது அப்படின்னா உலகத்திலேயே நான் தான் முதல் பணக்காரன், அப்படிதானே? ஏன்னா இன்னைக்கு பவுன் விற்கிற விலை சுபஹானல்லாஹ் 1,30,000 தொட்டுருச்சு. அப்ப அப்படி ஒரு டம்ளர் எடுத்தோம்னா திருப்பூரை விலைக்கு வாங்கிடலாம், ஒரு குடம் எடுத்தோம்னா தமிழ்நாட்டை விலைக்கு வாங்கிடலாம். அப்ப அவ்வளவு காசு உங்கள்கிட்ட இருக்கு. நபிகள் பெருமானார் சொன்னார்கள், 2 தங்க நீரோடை வழங்கப்பட்டு, ஏப்பா ஆதமுடைய மகனே இது உனக்கு போதுமா அப்படின்னு கேட்டால் அவன் சொல்லுவான், இல்லை இறைவா, இன்னொரு நீரோடை தங்கமாக எனக்கு வேணும்னு சொல்லுவான். இப்ப பொருளாதாரத்தில் மட்டும்தான் மனிதன் போதும் என்ற நிலையை அடையவே மாட்டான். இப்ப அந்த ஒரு மனநிலையில இருந்து நாம வெளியே வர வேண்டும் என்றால் நம்முடைய பொருளாதாரத்தை அல்லாஹுவின் பாதையில அதிகமான முறையில நாம தர்மம் செய்யணும். நல்ல வழியில நம்முடைய பொருளாதாரத்தை இப்படி 5000 ரூபாய் வந்து 4000 ரூபாய் இப்படி கொடுத்துட்டோம்னா மறுமை சிந்தனையை விட்டு நம்ம திசை திருப்ப முடியாது, மரண சிந்தனையை விட்டு நம்ம வெளியே வர மாட்டோம். இந்த 5000 ரூபாவை பாதுகாக்கணுமே, இந்த 5000 ரூபாய் இன்னொரு 5000 ரூபாவை சேர்த்தணுமே, அந்த 5க்கு மேல இன்னொன்னு 10 சேர்த்தணுமே என்ற அந்த மனநிலை வருகிற பொழுது, அந்த உளவியல் வருகிற பொழுதுதான் நாம அல்லாஹ்வை மறக்கிறோம், மறுமையை மறக்கிறோம், மரணத்தை மறக்கிறோம். ஆனால் சகாபாக்கள் அப்படி இருக்கல. அவர்கள்ட்ட இருந்த பொருளாதாரத்தை அப்படியே கொடுத்தார்கள். ஏராளமான செய்தியை நாம கேள்விப்பட்டிருக்கிறோம். அபூ தல்ஹா என்று ஒரு சொல்லக்கூடிய சகாபி தனக்கும் தன்னுடைய மனைவிக்கும் தான் பெற்றெடுத்த பிள்ளைக்கும் சாப்பாடு இல்லை, நபிகள் பெருமானாருடைய விருந்தினருக்கு சாப்பாடு கொடுத்தார்கள். தான்கிட்டயே காசு இல்லை, கொடுத்தார்கள். இப்படி சகாபாக்கள் ஏராளமான முறையில தன்னிடத்தில் இருந்த பொருளாதாரத்தை மக்கள்கிட்ட கொடுத்துட்டாங்க. அதனால் அவர்கள் அந்த மனநிலையிலேயே அல்லாஹ்வின் நினைவோடே வாழ்ந்தார்கள். ஆனால் சமகாலத்தில் அப்படி நம்மளால வாழ முடியல. அதுக்கு என்ன காரணம்னா நாம் தர்மத்தை குறைத்து விட்டோம், அல்லாஹ்வின் பாதையிலே செலவு செய்வதை குறைத்து விட்டோம். அதனால அல்லாஹ்வின் நினைவை விட்டு நம்முடைய உள்ளம் திசை திரும்பி இருக்கிறது. இப்ப சகாபாக்களை போன்ற ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்றால் நம்முடைய பொருளாதாரத்தை அல்லாஹ்வின் பாதையிலே நாம தர்மம் செய்யணும். அது இறையச்சத்தினுடைய ஒரு பகுதி என்று அல்லாஹ் திருமறையில சொல்றான். அல்லாஹ் சொல்கிற பொழுது திருமறை குர்ஆனிலே 2வது அத்தியாயத்தினுடைய 2வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், தாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன். இந்த குர்ஆன் இறையச்சம் உள்ளவர்களுக்கு பயன் தரும். அவர்கள் எத்தகையவர்கள் என்றால் அல்லாஹ் கொடுத்த பொருளாதாரத்தை நல்வழியில் செலவு செய்வார்கள். தன்னுடைய பொருளாதாரத்தை மக்கள்கிட்ட கொடுத்தோம்னு சொன்னா நம்ம அந்த சிந்தனை வராது. இந்த உலகத்தில் இன்னும் வாழணும், இந்த வீட்டை கட்டணும், அந்த கார் வாங்கணும் என்கிற அந்த சிந்தனையில இருந்து திசை திருப்ப நம்முடைய பொருளாதாரத்தை அல்லாஹ்வின் பாதையிலே மக்களுக்கு, ஏழைகளுக்கு, நல்ல காரியங்களுக்கு தர்மம் செய்வோம். வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்திலே மறுமை சிந்தனையோடு, மரண சிந்தனையோடு, எல்லா நேரத்திலேயும் அல்லாஹ்வின் நினைவோடு வாழக்கூடிய நல்ல மக்களாக உங்களுடைய குடும்பத்தையும் என் குடும்பத்தையும் வல்ல அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக என்று கேட்டு என்னுடைய சும்மா உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.